அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்ததாக கருதப்படும் ஸ்ரீ ஜெயந்தி ஆகும். கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என நாம் கூறுவது ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இரவு தங்கி இருந்தால் அது கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. மற்றொன்றாக அதே தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். சிவன் சம்பந்தமான வழிபாட்டை பிரதானமாக கொண்டாடுபவர்கள் கோகுலாஷ்டமி என்றும், பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்றும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது வழக்கத்தில் இருக்கிறது. பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்களுக்கு 2 ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று வைகானச ஆகமம், இன்னொன்று பாஞ்சராத்திர ஆகமாகும். வைகானச ஆகமத்திற்கு அஷ்டமி பிரதானமாக எடுத்து கொண்டாடப்படுகிறது. பாஞ்சராத்திர ஆகமம் அஷ்டமியினுடைய மிச்சமும் ரோகிணியுடைய நட்சத்திரமுடைய மிச்சமும் முக்கியமாக சூரிய உதயம் கழிந்து 2 நாளிகை அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் இருந்தால் அதை பாஞ்சராத்திர ஆகம கிருஷ்ண ஜெயந்தியாக எடுத்து கொண்டாடுவர். ஸ்ரீ வைணவ ஜெயந்தி, அதாவது வைஷ்ணவ கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லப்படும் பாஞ்சராத்திர ஜெயந்தியைத்தான் இவ்வாறு கூறுகிறார்கள். இந்த பாஞ்சராத்திர ஜெயந்தி பிருந்தாவனம், மதுரா, கோகுலம் மற்றும் துவாரகை, குருவாயூர், உடுப்பி, பூரி, ஜெகநாதர், பண்டரிபுரம் போன்ற இடங்களில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயங்கள் மற்றும் பெருமாள் கோவில்கள் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும் ஒரு மாபெரும் பெரிய திருவிழாகும். ஆண்டு வழுக்கு மரம் ஏறுதல், உரியடி திருவிழா என பல ஸ்ரீ கிருஷ்ணர் குறும்புகளை வெளிப்படுத்தும் நிகழ்வுகள் நடைபெறும். ஒரு நீண்ட நெடிய கம்பை வலுவழுப்பாக்கி அதன் மேல் விளக்கெண்ணெய், வெண்ணெய் போன்றவற்றை அதிகமாக தடவி அதன் மேல் பண முடிப்பை கட்டி செங்குத்தாக நட்டு வைப்பர். அதற்கு வழுக்கு மரம் என்று பெயர். இதில் ஏறி அதன் நுனியில் கட்டப்பட்டிருக்கும் பண முடிப்பை எடுப்பவர்களுக்கு அதில் உள்ள பணம் முழுவதும் சொந்தமாகிவிடும். அதே போலத்தான் உரியடி உஸ்தவம் நடைபெறும். ஸ்ரீ கிருஷ்ணர் சிறுவனாக இருந்தபொழுது வெண்ணெயை திருடி உண்ட லீலையை இந்த உரியடி உஸ்தவம் நினைவூட்டுகிறது. பக்தர்கள் வெண்ணெயை அல்லது தயிரால் நிரப்பப்பட்ட ஒரு மண்பாண்டத்தை உரிக்கயிற்றின் மூலம் உயரத்தில் கட்டி அதன் கீழ் நின்று கண்ணை கட்டிக்கொண்டு அதனை களியால் அடிக்க முயல்வார்கள். இதுவே உரியடியின் ஸ்தம்பமாகும். முக்கியமாக கண்ணவரான் பிறந்த நாளன்று வீடுகளில் மிக சிறப்பாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் வீட்டை சுத்தமாக்கி மலர்களால் அலங்கரித்து கோலமிட்டு கையில் வெண்ணெயுடன் தவழும் குழந்தை கண்ணனுடைய படத்தை வைத்து அலங்கரித்து வாசல் முதல் சுவாமி வரை உள்ள இடம் வரை சிறு சிறு பாதங்களாக வரைவது வழக்கம். கோகுலத்தில் கண்ணன் தோழியர்களுடன் கோபியர்களோடு வீடுகளில் வெண்ணெய் திருடும் போது அவசரத்திற்கு கீழே சிதறிய வெண்ணெயில் கண்ணனின் மலர் பாதங்கள் வீடு முழுவதும் வெண்ணெயை இயலானது. அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த நாளன்று வெண்ணெயினால் பாதங்கள் போடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் வைணவ மக்கள். இந்த காலத்தில் வெண்ணெயினால் பாதம் போட முடியாது. ஆதலால் அரிசி மாவினால் பாத கோலம் போட்டு ஸ்ரீ கிருஷ்ணரை தங்கள் வீட்டிற்கு வரவேற்கிறார்கள். வைணவர்கள் கொண்டாடும் இந்த பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி திங்கட்கிழமை என்று, வைகானச ஸ்ரீ ஜெயந்தி என்று ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டாடப்பட்டது. நாமும் பகவான் கண்ணனை நினைத்து வழிபட்டு பெருமாள் கோவில், ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் நடைபெறும் சிறப்பு அலங்கார பூஜையில் பங்கேற்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அருளை பெற மனதார வேண்டுகிறோம். இந்த பாஞ்சராத்திர நாளானது முக்கியமாக ஸ்ரீ கண்ணபிரான் அவதரித்த நாளாகவே கொண்டாடப்பட்டது. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த பாஞ்சராத்திரத்தில் முக்கியமாக ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவது மாபெரும் புண்ணியத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில்தான் மிக சிறப்பு மிக்க பாஞ்சராத்திர ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த நாளாக 2 வெவ்வேறு நாட்களில் பக்தர்கள் கொண்டாடுவது விரதமாக கொண்டாடுகிறார்கள். முக்கியமாக
சிவாரான மாத கிருஷ்ணபட்ச அஷ்டமி என்று சைவர்கள் கோகுலாஷ்டமியை கடைபிடிக்கின்றனர். தமிழ் ஆவணி மாதத்தில் சூரிய உதயத்தின் போது கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் தமிழ் நட்சத்திரமான ரோகிணியும் ஒன்றாக வரும் நாளில் வைணவ பாஞ்சராத்திர ஜெயந்தியாக கடைபிடிக்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அது நடக்கவில்லை என்றால் ஆவணி மாதத்தில் சூரிய உதயத்தின் போது கிருஷ்ணபட்ச நவமியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒன்றாக வரும் நாளில் அவரவர்கள் விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கின்றனர். வைணவர்களின் பல்வேறு பிரிவுகளால் மங்களகரமான நாளை தேர்ந்தெடுக்க வேறு வழிகளும் சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டது. அவ்வளவு சிறப்புமிக்க நாளில் இன்றைய நாளில் கிருஷ்ண பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது மாபெரும் சிறப்பு. பாஞ்சராத்திர ஜெயந்தி அல்லது ஸ்ரீ ஜெயந்தி என்பது பகவான் கிருஷ்ணர் பிறந்த நாளை கொண்டாடும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இந்த தினத்தில் பக்தர்கள் விரதம் இருந்து பஜனை பாடல்கள் பாடி பகவத்கீதை பாராயணம் செய்து கோவில்களில் நடைபெறும் சிறப்பு அலங்கார பூஜைகளில் பங்கேற்று அவரின் அருள் பெற்று கிருஷ்ணரின் குழந்தை பருவத்தை போற்றி வழிபடுவார்கள். கிருஷ்ணரின் பாதங்களை அரிசி மாவால் வரைந்து வெண்ணெய், அவல், பால் போன்ற விருப்பமான பலகாரங்களை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது இந்த விழாவின் சிறப்பம்சமாகும். இந்த நாள் கிருஷ்ணரின் பிறந்த நாளை கொண்டாடுவதாக அமைந்தது. இந்த கோகுலாஷ்டமி அல்லது ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்றும் அழைக்கப்படும். பக்தர்கள் கிருஷ்ணரை நினைத்து நாள் முழுவதும் விரதம் இருந்து பக்தி பாடல்கள் பாடி ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவார்கள். வீட்டில் கிருஷ்ணரின் பாதங்களை அரிசி மாவினால் வரைந்து அதன் பின்னர் அவர் பிறந்த ஊரான மதுராவில் இருந்து வரும் பாதங்களைப் போல் வாசலில் இருந்து பூஜை அறை வரை வரையப்படும். முக்கியமாக இன்றைய நாட்களில் வெண்ணெய், சீருடை, முறுக்கு, அவல், பால் போன்றவற்றை கிருஷ்ணருக்கு விருப்பமான பலகாரங்களை நைவேத்தியமாக படைப்பது வழக்கமாகும். முக்கியமாக இன்றைய நாள் பெருமாள் மற்றும் கிருஷ்ணர் கோயிலில் சிறப்பு அலங்காரங்கள் பூஜைகள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெறுகிறது. பஜனை பாடல்கள் பாடுதல், பகவத்கீதை பாராயணம் செய்தல், ஆலய தரிசனம் செய்தல் போன்ற ஆன்மீக செயல்களில் இன்று ஈடுபட வேண்டும். முக்கியமாக நள்ளிரவில் கிருஷ்ணரின் பிறப்பு மற்றும் அவருடைய குழந்தை பருவத்தை நினைவுபடுத்தி கொண்டாடும் மாபெரும் சிறப்பான நாள்தான் பாஞ்சராத்திர ஜெயந்தியாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.